Welcome back to another video. What is up, YouTube? Thank you so much for 2000 subscribers. I am really happy about it. Romba sandoshama irukku and I actually feel kind of overwhelmed with the love that you've been giving me, and I honestly don't know what I'm gonna do. Like எப்படி திருப்பி கொடுக்க போறேன்னு தெரியல. But I promise to make all your lives better. ட்ரேடிங்னே தெரியாம இருக்க யாரோ ஒருத்தருக்கு இதை சொல்லி கொடுத்து அவங்களோட லைஃபை ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை ஹிட் பண்ண வைக்கிறது தான் என்னோட இந்த சேனலோட கோலா இருக்க போகுது going forward. So stay tuned, and if you're new here, please consider subscribing. Each subscribe count makes a lot of difference. And in the video பாத்தீங்கன்னா please do hit that like button. அப்போதான் ஆல்கரிதம்ல இது மேலே புஷ் ஆகி இங்கேயோ இருக்க யாரோ ஒருத்தர் கண்ணில் இது போய் பட்டு அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேற ஏதாவது டாபிக்ஸ் பற்றி பேசணும்னா feel free to put that on the comment section. I honestly read every single comment and எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். Like whichever needs a reply, I actually tend to reply that. So இன்னைக்கு let's jump on to the video. Today we are going to look at liquidity. Again, நிறைய வீடியோஸ் யூடியூப்ல இருக்கும் லிக்விடிட்டி பற்றி. பட் உங்களுக்கு ட்ரேடிங்னே என்னன்னே தெரியாமல் இருந்து இந்த சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா this one video will give you a holistic view of what is liquidity. Like liquidityனா என்ன, அது எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத வந்து இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக ரொம்ப எளிமையாக எப்படி சொல்ல முடியுன்றதை பார்த்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ லைக் இட் அண்ட் யூ என்ஜாய். டாபிக் உள்ள போகலாம். ஸோ லிக்விடிட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வுட் பி இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. இதை IRL அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அகேன் இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, ஸோ தட்ஸ் கால்ட் as IRL. And then we have external range liquidity, ERL. So external range liquidity அப்படின்னா என்ன? Very simple. Highs and lows. Highs and lowsனா என்ன பென் அப்படின்னா ஒரு கேண்டலோட swing high and swing low. Like ஒரு கேண்டல் சார்ட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா you will obviously have swing highs and swing lows, right? So swing highs and lows will be your highs and lows for external range liquidity. And then candle highs and lows will also be your external range liquidity. So இப்போ for example daily time frameல பார்த்தீங்கன்னா daily candle highs and lows will be your ERL, and அதே டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ஸ்விங் ஸ்ட்ரக்சர் இருந்தால் that will also be your ERL. Simple as that. புரியலனா திருப்பி இதை ரீவைண்ட் பண்ணி பாருங்க, புரியும். ERLனா swing highs and lows and candle highs and lows. Higher time frame candle highs and lows is also called as ERL. இப்போ IRL பார்ப்போம், internal range liquidity. So internal range liquidity வந்து நம்ம PD arrays னு சொல்லுவோம். So there is a collection of PD arrays. அதுக்கு முன்னாடி PD array அப்படின்னா என்ன பென் அப்படின்னே உங்களுக்கு தெரியலனா, so I have the answer right for you. An array is a collection of data with similar data type. இது வந்து கம்ப்யூட்டரோட டெஃபினிஷன். நான் இதை வைக்கல. ஸோ PD arraysன்ற கான்செப்ட் வந்து மைக்கேல் ஹடில்சன் ICT அவர் தான் நேம் பண்ணாரு. he coined it. So let's just stick on to it, right? So array அப்படின்னா என்னன்னா it is a collection of data with similar data type. இப்போ நம்ம ஒரு காய்கறி கடைக்கு போறோம்னா அங்கே இருக்கிறதெல்லாம் காய்கறியா இருக்கும். ஸோ அது வந்து ஒரு அரே. ஒரு சிக்கன் கடைக்கு போனாக்கா அங்கே சிக்கன் மட்டும் தான் இருக்கும். அதனால தான் அது சிக்கன் கடை. ஸோ அங்கே சிக்கன் கடையில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சிக்கன் கிடைக்கும், கரெக்டா? ஸோ சிக்கன் தான் நம்ம டேட்டா டைப், அந்த சிக்கன் கடை தான் அதை வச்சிருக்க ஒரு அரே. காய்கறி கடைக்கு போனாக்கா அந்த காய்கறி தான் நம்ம டேட்டா டைப், அந்த கடை தான் நம்மளோட அரே. ஸோ காய்கறி கடை, புரியுதா? இப்போ திஸ் இஸ் கால்ட் as அரே. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தி டெஃபினேஷன் ஆஃப் அன் அரே. ஸோ இப்போ இந்த அரேஸ் வந்து ப்ரீமியம் ஒரு டிஸ்கவுண்ட், நம்ம அகைன் டீலிங் ரேஞ்சில் பார்த்த மாதிரி மேலே கீழே இருந்தால் அது வந்து ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் அரேஸை தான் நம்ம PD அரேன்னு சொல்லுவோம். ஸோ PD அரேல நிறைய மேட்டர் இருக்கு. So PD arrays la first one will be again swing highs and swing lows. This is actual chronological order of PD arrays. என்னோட மூளைக்கு எட்டன வரைக்கும். So highs and lows will be the first. அதுக்கப்புறம் comes your rejection block. அதுக்கப்புறம் comes your first single candle order block. அதுக்கப்புறம் comes inverse fair value gap, IFVG. Lot of people read this without a logic behind it, but IFVG comes there. அதுக்கப்புறம் you will have an imbalance. Sometimes IFVG imbalance ரெண்டுமே சேர்ந்து நிற்கும். அப்போ அதை BPRன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் you will have breaker. அதுக்கப்புறம் you will have swing CIST. இது எல்லா டாபிக்குமே learn to trade என்ற பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன். So if you want to just have a holistic view of it, go watch that. இல்லை இந்த ஒவ்வொரு டாபிக் எனக்கு இன்னும் இன்டெப்த்தாக கற்றுக்கணும் பென், எனக்கு இதை பற்றி சொல்ல அப்படின்னா drop a comment on this. உங்களுக்கு என்ன டாபிக் வேணுன்றத காமெண்ட்ல போடுங்க. And if that comment gets 200 likes, I will definitely do a video about it. So நம்ம யூஸ் பண்ண போற PD arrays is going to be imbalance and order block. Again, நம்ம எல்லா PD arraysமே நம்ம யூஸ் பண்ணலாம்
rejection block, order block, IFAG, imbalance, again BPR, இதில் எது வேணாலுமே you can use, but just for the sake of the video, I'm going to cover imbalance and order block. ஸோ இதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டர் இருக்கு. அது என்ன மேட்டர்னாக்கா, ஸோ இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட். மார்க்கெட் வந்து ERL to IRL போகும், அப்புறம் திருப்பி IRL to ERL போகும். ஸோ கன்சிடர் திஸ் ஆஸ் அ நான்-ஸ்டாப் பஸ்ஸோ காரோ ஃப்ளைட்டோ வாட் எவர், ரைட்? ஸோ அது ERL இருந்து IRL போகும், திருப்பி IRL இருந்து ERL போகும். இப்போ சென்னை டு கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின் எடுத்துப்போமே, கோவை எக்ஸ்பிரஸ். ஸோ கோவை எக்ஸ்பிரஸ் எங்கே போகும்? ERL, அதாவது சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகும், அப்புறம் திருப்பி கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரும். ஸோ இதுதான் இந்த ட்ரெயினோட மொத்த வேலையை, ERL to IRL, IRL to ERL. இப்போ சென்னை டு பெங்களூர் ஃப்ளைட் எடுத்தால் சென்னையிலேருந்து பெங்களூர் போகும், பெங்களூர்லேருந்து சென்னை வரும். சிம்பிள் ஆஸ் தட். ஸோ மார்க்கெட் ஒரு ERLலேருந்து IRL தான் போகும், அப்புறம் IRL வேலை முடிஞ்சிச்சுன்னா திருப்பி இன்னொரு ERLக்கு தான் போகும். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். தேர் இஸ் நோ ரீசன் ஃபார் யூ டு காம்ப்ளிகேட் திஸ். இப்போ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ஸ்விங் ஹை. ஸோ ஸ்விங் ஹைஸை என்னென்னு சொல்லியிருந்தேன்? ERL, எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியை நம்ம இங்கே போய் சூப் பண்ணிட்டோம். ஸோ பேசிக்லி இங்கே இருந்த எல்லாரோட லிக்விடிட்டியும் நம்ம இந்த கேண்டில் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் மேலே போச்சு. ஸோ போகும்போது என்ன பண்ணியிருக்கு? இந்த பர்டிகுலர் இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு. இது புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லலாம், இல்லை பிஸின்னு சொல்லலாம். எவ்ரிதிங் இஸ் த சேம், ரைட்? ஸோ இது புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப், பிஸி, ஹவ் யூ வாண்ட் டு கால் இட். பட் இந்த வீடியோட டாபிக் படி பார்த்தா இதுதான் உங்களோட இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஸோ என்ன பண்ணணும்? அகைன் போன வீடியோஸில் சொன்ன மாதிரி இங்கேயே லாங் போடக்கூடாது. யூ ஷுட் வெயிட் ஃபார் த மார்க்கெட் டு கம் டவுன். அண்ட் ரொம்ப முக்கியமாக இங்கே திரும்ப விட்டு தான் போடணும். இங்கே வந்த உடனே சும்மா இங்கேயே போட்டு இங்கேயே லாங் எடுத்துக்கிறேன் அப்படின்னா சம்டைம்ஸ் ஆர் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உங்களுக்கு லாஸஸ் ஆகும். ஸோ ஆல்வேஸ் வெயிட் ஃபார் த மார்க்கெட் டு கிவ் யூ கான்ஃபர்மேஷன் திரும்பிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்குனாக்கா, again look at it, ERL போய் நம்ம சூப் பண்ணோம், then we created a new IRL. அதுக்கப்புறம் மார்க்கெட் கேம் பேக் டவுன். நான் சொன்ன மாதிரி இங்கேயே லாங் போட்டிருந்தீங்கன்னா, இங்கே ஸ்டாப் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் அடிச்சிருக்காது, பட் அட் த சேம் டைம் ட்ரேடுமே எங்கேயுமே நகர்ந்துருக்காது, உங்களுக்கு பெரிய ரிஸ்க் ரிவார்டு கிடச்சிருக்காது. பட் அதே நீங்கள் ட்ரேடை திரும்ப விட்டு எடுத்திருந்தீங்கன்னா இங்கே எங்கேயாவது எடுத்திருப்பீங்க, அண்ட் தென் உங்கள் ஸ்டாப் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரியுமா, இங்கே லிமிட் போடுறதுக்கும் இந்த இடத்துல ஆர்டர் எடுக்கிறதுக்கும். ஸோ இந்த RR வந்து உங்களுக்கு ஆன் அ லாங்கர் ஸ்கேல், ஆன் அ லார்ஜர் டேட்டா செட் உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள், IRL to ERLக்கான எக்ஸாம்பிள். அகைன் இங்கே பாருங்கள், we created a new imbalance. Let's assume that நம்ம இங்கே இருக்க ஏதோ ஒரு ERL எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இங்கே ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுவோம்? இட் கோ அப் இன்டு திஸ் இம்பேலன்ஸ். இதை வந்து பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லலாம், பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் FVG, இல்லைனா நம்ம இதை வந்து சிபின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே ஒன்று தான். இப்போ நம்ம இந்த IRLக்கு போயிட்டு திருப்பி மார்க்கெட் இங்கே தான் வரப்போகுது, இந்த ERLக்கு. அகைன் லுக் அட் இட். நம்ம ஃபஸ்ட்டு இந்த IRLக்குள்ளே போனோம், அதுக்கப்புறமா இந்த கேண்டில் வந்து இந்த ஹையுமே சூப் பண்ணிடுச்சு, இந்த ஹையும் சூப் பண்ணிவிட்டு ஒரேடியாக ERLக்கு வந்துடுச்சு. ஸோ இதுதான் இதில் இருக்க லாஜிக். அகைன் இங்கே பாருங்கள், we again created another ERL. ஸோ அந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் போய் டேப் ஆகி நம்ம கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டோம், ஆஸ் இன் நம்ம கீழே வந்து இன்னொரு லோ பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ திஸ் பிகம்ஸ் யுவர் அனதர் ERL. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து என்ன பண்ணணும்? ஐடியலி இப்படி வரணும், இல்லைனா வந்து திருப்பி போயிட்டு இதை ஒரு சூப் பண்ணிவிட்டு திருப்பி கீழே வரணும். See what happened? திருப்பி இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு, பட் இந்த இம்பேலன்ஸ்குள்ளேயே தான் we were holding price. ஓகேவா? இந்த ஆர்டர் பிளாக்ல பட்டு திருப்பி கீழே வந்துடுச்சு. ஸோ திஸ் இஸ் another எக்ஸாம்பிள், பட் திஸ் டைம் நம்ம ஆர்டர் பிளாக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த ERL நம்ம அழகாக இங்கே ஸ்வீப் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணணும்? இட் should come back down. எது வரைக்கும் வரலாம்? மேபி to this order block or to this order block, ரைட்டா? இங்கே நம்மளுக்கு இங்கே IFEGயுமே இருக்குது, ரிமெம்பர் தட். ஓகே? ஸோ இப்போ இங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? கம் பேக் ஹியர். ஸோ இந்த ஆர்டர் பிளாக் தான் நம்மளுக்கு ஹோல்டு பண்ணியிருக்கு. லுக் அட் திஸ். ஏன் பென் இந்த ஆர்டர் பிளாக் ஹோல்டு பண்ணியிருக்கு, இந்த பிளாக் ஹோல்ட் பண்ணலையா, இந்த IFAG ஹோல்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஆல் ஷுட் ரிமெம்பர் சம்திங் கால்ட் விக். இந்த விக் டஸ் த டேமேஜ். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற தேவையில்லாத மூக்க நுழைக்கிற அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி. ஆஃபீஸில் இருக்கிற ஒரு தேவையில்லாத ஒரு பையன் இருப்பான் தெரியுமா, உங்கள் ஆளுக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு, அந்த மாதிரி தேவையில்லாத ஆணைகள் தான் இந்த விக்கு, இந்த விக்கு, இந்த விக்கு, இந்த விக்கு. ஸோ இந்த விக்கெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, இந்த பாடியை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இதுதான் அந்த பொண்ணோட லாயல்ட்டி. ஸோ அந்த கான்செப்டில் பார்த்தாக்கா இந்த பொண்ணு நம்மளுக்கு லாயலாக தான் இருக்குது, பட் நிறைய பேர் they are coming and trying to mess with the relationship, right? blah 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 stuff. ஸோ இப்போ நம்ம இந்த ஆர்டர் பிளாக் தான் நம்மளுக்கு ப்ரைஸை ஹோல்ட் பண்ணியிருக்கு. அகெயின் நம்ம விக்
வாரி பார்த்தாக்கா இந்த ஐஆர்எல் நம்ம டாப் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் இந்த ஐஎஃப்ஐஜியுமே ப்ரைஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சொல்லலாம். பட் ஆக்சுவலாக பார்த்தாக்கா பை த டெஃபினேஷன் ஆஃப் கேண்டில்ஸ் நம்ம இந்த பர்டிகுலர் ஆர்டர் பிளாக் தான் ப்ரைஸை ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ அகைன் இப்போ பார்த்தீங்கன்னா இஆர்எல்லேருந்து ஐஆர்எல் வந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கு, திருப்பி மேலே போயிடுச்சு, எங்கே இந்த இஆர்எலுக்கு போச்சு. ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் as that. இட்ஸ் வெரி வெரி மெக்கானிக்கல். ஸோ நெக்ஸ்ட் டைம் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு ஃபிகர் அவுட் வாட் த மார்க்கெட் இஸ் ட்ராயிங் டு, எங்கே மார்க்கெட் போகுது. ஸோ ஃபிகர் அவுட் வேர் த மார்க்கெட் இஸ் ட்ராயிங் டு. இதை வந்து நம்ம டிஓஎல்னு சொல்லுவோம், ஓகேவா, ட்ரா ஆன் லிக்விடிட்டி. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம், எப்படி நம்ம ஃபிகர் அவுட் பண்ணோம், யூசிங் த கான்செப்ட் ஐஆர்எல் அண்ட் இஆர்எல். அகேன், ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிகர் அவுட் வேர் த மார்க்கெட் இஸ் ட்ராயிங் டு ஆன் தி ஹையர் டைம் ஃப்ரேம். அகேன், ஹையர் டைம் ஃப்ரேம், சின்ன டைம் ஃப்ரேம் கிடையாது, எய்தர் ஆன் த டெய்லி ஆர் த 4 hour. அதுக்கு கீழே போனீங்கன்னா அடி நிச்சயம், ஓகேவா, நாளில் மார்க்கெட் அடிச்சிடும். ஸோ இதை நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணிவிட்டு உங்கள் வின்ரேட் ஜாஸ்தி ஆகணும்னா ட்ரேட் ஒன்லி ஐஆர்எல்ல இருந்து இஆர்எல் போகிற மூவ்ஸை மட்டுமே ட்ரேட் பண்ணுங்க. இப்போது இதை நம்ம ஸ்ட்ரக்சராக பார்த்தாக்கா, லெட்ஸே இங்கே ஒரு ஸ்விங் இருக்குது அப்படின்னாக்கா, மார்க்கெட் என்ன பண்ணும், இப்படி வந்து மேலே போய் இப்படி இதை எடுத்துருமா, இந்த ஸ்விங்கை எடுத்ததுக்கு அப்புறம் what you should do is you should wait for the market to come down into this fair value gap or order block. Wait for the market to come down. இப்படி கீழே வந்து அதுக்கப்புறமா இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பணும். ஸோ இப்படி திரும்பிச்சுன்னா அதுக்கப்புறமா ட்ரேட் திஸ், இங்கேருந்து இது உங்கள் புது இஆர்எல்லாம் மாறிடும். ஸோ ஐஆர்எல்ல இருந்து இஆர்எல் போகிற ட்ரேடை மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள், இந்த மூவை ட்ரேட் பண்ணாதீங்க. இஆர்எல்ல இருந்து ஐஆர்எல் வரும் தெரியுமா, அந்த மூவை ட்ரேட் பண்ணுறதை தவிர்த்துருங்க. பிகாஸ் தட் won't be very very clean. ஸோ தட் இஸ் நாட் ரிக்வயர்ட் unless and until you have proper skills. ஸோ அதை நீங்கள் தேவையில்லாமல் காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவை கிடையாது. ஸோ இப்படி நீங்கள் ட்ரேட்ஸை ஃபில்டர் பண்ணிங்கனாலே யூ வில் அவாய்ட் லாட் ஆஃப் லாஸஸ். ஸோ இந்த லாஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டா என்ன நிற்கும், நிறைய ப்ராஃபிட்ஸ் நிற்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 ட்ரேடில் 9 ட்ரேட் உங்களுக்கு லாஸ் ஆகுது, அந்த 9 நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், அந்த ஒரே ஒரு வின்னு தான் இருக்கும், விச் இஸ் ஆக்சுவலி வெரி கஷ்டம். ஸோ இப்போ நம்ம இதை ரெகுலரான மேத்தாக பார்த்தாக்கா, நம்ம ஒரு 100 ட்ரேட் எடுக்கிறோன்னு வச்சுப்போமே, இந்த 100 ட்ரேடில் வந்து முக்கால்வாசி டைம் நீங்கள் ஐஆர்எல் டு இஆர்எல் எடுக்காமல் இஆர்எல் டு ஐஆர்எல் எடுத்துருப்பீங்க நீங்கள். ஏன்னா பிகாஸ் நீங்கள் சார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஓ ஷிட், இந்த டார்கெட் ஆல்ரெடி ஹிட் ஆகிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது, ஓகே ஓகே இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, நான் அந்த ஃபேர் வேல்யூ கேப் டார்கெட் பண்ணி நான் ட்ரேட் போகிறேன் அப்படின்னு போட்டு செம்மடி செருப்படி வாங்கியிருப்பீங்க. ஸோ இது வந்து கவுண்டர் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். இஆர்எல்ல இருந்து ஐஆர்எல் வர்றது வந்து உங்களுக்கு கவுண்டர் ட்ரெண்டாக இருக்கும் எப்போவுமே. ஸோ ரிமெம்பர், ஹூ இஸ் யர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ட்ரெண்ட் இஸ் யுவர் பிக்கெஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வென் இட் கம்ஸ் டு ட்ரேடிங். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, அவ கூட விட்டு போயிடுவா. ஸோ இஆர்எல் டு ஐஆர்எல்ன்றதை வந்து தயவுசெய்து ட்ரேட் பண்ணாதீங்க, ஐஆர்எல் டு இஆர்எல் மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. லைஃப் வில் பி வெரி 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 ஈஸி இஃப் யூ ட்ரேட் ஐஆர்எல் டு இஆர்எல். Life without women is actually very easy. Trust me guys, be single, stay single. இப்போ இது மூலியமா you should be able to avoid a lot of losses and கட் பண்ணினா ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ this is what is the holistic view of ERL to IRL. இப்போ நான் எப்படி இந்த இஆர்எல் ஐஆர்எல் கான்செப்ட்ஸை என்னோட டே டு டே ட்ரேடிங்கில் நான் யூஸ் பண்ணுறேன்றதை தெரிஞ்சுக்கணுன்னாக்கா, இந்த வீடியோ ஒரு 1000 likes போச்சுன்னா ஐ வில் புட் தட் அவுட் அகேன். ஒரு பக்காவான செட்டப்போட நான் எப்படி இதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறேன். அகேன் வெரி சிம்பிள், திஸ் வீடியோ ஷுட் ஹிட் 1000 likes, then I'll tell it to you. ஸோ அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, stay safe. Remember, risk management மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டமால்னு ஒரு அடி அடிச்சிருங்க.